ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தைப் பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிலையில் ஆரம்பிக்கிறாரு. இது அடுத்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையுமே, அதாவது மொத்தம் 116 நாட்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு. அப்படி அந்த 116 நாட்கள் வக்ர நிலையில இருக்கும்பொழுது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். அதாவது மேஷ ராசிக்கு குரு பகவான் 9ஆம் அதிபதி, விரையாதிபதி, 12ஆம் அதிபதி குரு. அவர் குடும்பஸ்தானத்துல அமர்ந்து வக்ர நிலையில இருக்கிறார். அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது, வக்ர நிலையில இருக்கிறது, 12ஆம் அதிபதி குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தந்தையுடைய உடல்நிலையில கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தந்தையாருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமா உங்களுக்கு நல்லது ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தந்தையுடைய காசு பணங்கள், அவருடைய சேமிப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தந்தையுடைய சொத்துக்கள், அதாவது தந்தையுடைய சொத்துக்கள் உங்க பேர்ல கிடைக்கிறது, உங்க பேர்ல பார்த்தீங்கன்னா பட்டா மாத்துறது, இல்லை ரிஜிஸ்டர் பண்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னா தந்தையுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களுக்கு அதன் மூலமான ஆதாயங்களை உருவாக்கி கொடுப்பாரு இந்த குரு பகவான். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொலை தூரமா சென்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், இல்லை அது தூரமா சென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை வணங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் சுயநலமாக இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருப்பீங்க. செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக தயங்குவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் செலவு பண்ணணும், கொஞ்சம் கருமித்தனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போல் 12ஆம் அதிபதி குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வெளிநாடுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணீங்க, அதாவது வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த 116 நாட்கள், அதாவது 4 மாத காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றி கிடைக்கும். அதாவது நான் வேலைக்காக முயற்சி பண்ணனாலும் சரி, இல்லை நான் படிப்புக்காக, உயர் படிப்புக்காக நான் முயற்சி பண்ணுறேன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். அதாவது நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சொந்த ஊர் பக்கம் நான் வரலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணாலும் வெளிநாட்டில் இருந்து பூர்வீக இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல இந்த குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன வருமானத்தை நல்லா வளர்ச்சியை கொடுப்பாரு. நல்லா காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் விரைய செலவுகள் அதிகமாக பண்ண மாட்டீங்க. அதை சுப விரைய செலவு தான் பண்ணுவீங்களே தவிர அதிகமாக விரைய செலவு பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் கருமித்தனமாக இருப்பீங்க. அதிகமாக காசு பணங்கள், அந்த காசு பண விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் பல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது பல் பார்த்தீங்கன்னா குறைபாடு வர்றதோ, இல்லை பல்லுல பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ உருவாகும். பார்த்து கவனமா இருங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், பார்த்து கவனமா இருங்க. அதாவது பல் சம்பந்தமானதாக இருக்கட்டும், இல்லை கண் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும் வந்துச்சுன்னா உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உறவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஒரு ஒற்றுமை வர்றது, உங்க பேச்சை அவங்க கேட்கறது, உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறது, இது போல விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். அதே போல இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல அமர்ந்து அவருடைய பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த குரு பகவானுடைய 5வது பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்க்குறாப்புல. ஏற்கனவே அங்கே கேது பகவான் இருக்கிறாரு. அங்கே கேது முடிஞ்ச வரைக்கும் உங்களை பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. குருவுடைய பார்வைகள் பட்ட பிறகு ஓரளவு பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த குரு வக்ர பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, நோய், பகை, கடன், இதை எல்லாமே கொடுக்குற இடம் அந்த 6ஆம் இடம். அங்கே வக்ர குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பகை, புதிய புதிய எதிரிகள் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு டைம் சரியில்லை, உங்களுடைய எதிரிக்கு டைம் சரியில்லைன்னா உங்கள்கிட்ட மோதுவாங்க. அதன் பிறகு அவங்க 0 ஆயிடுவாங்க. நேரம் சரியில்லைன்னா உங்கள்கிட்ட வருவாங்க,
உங்கள்கிட்ட வந்த பிறகு தோல்வி தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் நீங்கள் சமாளிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக இதை சொல்லலாம். அதே போல் கடனை பார்த்தீங்கன்னா கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் கடன் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது சுப கடனாக தான் இருக்கும். அதாவது நான் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக நான் கடன் வாங்குறேன், லோன் வாங்குறேன், இல்லை வீடு கட்டுறதுக்காக நான் கடன் வாங்குறேன், இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கறதுக்காக என் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நான் கடன் வாங்குறேன், அதாவது சுப நிகழ்ச்சிக்காக நான் கடன் வாங்குறேன். இது போல சுப கடன் இருக்குமே தவிர ஆடம்பர செலவுக்கோ இல்லை மற்ற கடனுக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை முடிஞ்ச வரைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடனால் பெரிய ஒரு அவஸ்தைப்பட தேவையில்லை, கடனால் ஓடி ஒழிய தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப கடன் வாங்குவீங்க, அதை நீட்டாக செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இது மாதிரியான அமைப்புகள் தான் உருவாகும். நோய் நொடியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது நோய் நொடி வந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் அடுத்த நாள் தானாகவே சரியாயிடும். இது போல் நோய் நொடி தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை அப்பப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும். அதனால் பிரச்சனைகள் இல்லை. குருவுடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதால 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம் தான். அப்படி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்புல. அதனால ஆன்லைன் மூலமான ஒரு சில கேம் விளையாடுற மாதிரி இருந்தாலும், ரம்மி கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் மூலமான ஒரு சில பண பரிவர்த்தனை நடத்துறதா இருக்கட்டும், பார்த்து கவனமா இருங்க. முதல் பகுதியில் லாபத்தை கொடுத்து 2வது பகுதியில் எல்லாத்தையுமே பிடுங்கிக்கும். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ரம்மி கேமாக இருக்கட்டும், இல்லை சீட்டு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வட்டி பிஸ்னஸ் ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஒரு 116 நாட்கள் கவனமாக இருங்க. அதனால் ஆன்லைன் மூலமான ஒரு சில கேமாக இருக்கட்டும், பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நிலுவையில் ஒரு கேஸ் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான முறை தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப வழக்காக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் கேஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். குருவுடைய 9வது பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருப்பீங்க, வேலை நல்ல முறையில் கிடைச்சிருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூடுதலான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வேலையில் தான் இருக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, வேலையில் மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். இருக்கிற வேலையை வச்சுட்டு சமாதானமாக போயிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. நல்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சேமிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பொதுவாக குரு நார்மலாக இருக்கும்போது ஏமாளித்தனமாக இருப்பாங்க, எல்லா விரைய செலவுகள் நல்லா பண்ணுவாங்க, செலவுகள் நல்லா பண்ணுவாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவாங்க, குடும்பத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க, காசு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 10 ரூபா செலவு பண்ணுறதுக்கு கூட 10 டைம் யோசிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இது நமக்கு தேவைதானா, ஆடம்பர செலவு நமக்கு தேவைதானா, இது போல விஷயங்கள் நிறையா யோசிப்பாங்க, கருமித்தனமாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் 116 நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பண்ணுங்கள், நல்லா டெவலப் பண்ணுங்கள், நல்ல முறையில் வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய அதாவது உங்களுடைய லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக கண்காணிப்பது ரொம்ப நல்லது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலை செய்யாமலே ஊதியம் வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால் பிஸ்னஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. அதாவது இது வரைக்குமே நீங்கள் ஸ்லோவாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஸ்லோவாக லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். நல்லது நடந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், கெட்டது நடந்தாலும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உருவாக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.